சரி, நீ எங்க தனியா நின்னுட்டு இருக்க? ஏய் பொண்டாட்டி, என்னாச்சு? ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி நம்ம கல்யாணம் நடக்காம போச்சுன்னா நான் நான் செத்துருவேன். ஏன் சாவ நீங்க தடுக்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல நம்பிக்கை இல்லாம தானே இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டு என்கிட்ட சத்தியம் கேட்கிறேன். வாயன் கூட எங்க பெரிய கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன், வா. உட்காரு. பெரியா, இந்த டைம்ல எங்க போறோம்? சொல்றேன், நீ கார்ல ஏறு. பெரியா, நாம இப்போ எங்க போறோம்? வெயிட் பண்ணு, சொல்றேன். இறங்கு பொண்டாட்டி. ஆ, என்ன பெரியா இந்த நேரத்துல கோவிலுக்கு வந்திருக்கீங்க? சொல்றேன், வா. என்ன பூ வேணும்பா? அந்த குண்டுமல்லி கொடுங்க. எத்தனை முழம் வேணும்பா? தலை நிறைய வச்சுக்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுங்க. சரி, கொடுக்குறேன்ப்பா. மொத்தத்தையும் கொடுத்துருவாப்பா. ஆ, கொடுங்க. இந்தா வாங்கிக்கப்பா. தேங்க்யூ. சில்லறை இல்லையேப்பா? பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோ. ம், போலாம். யாருக்கு பெரிய பூ? உனக்கு தான் பொண்டாட்டி. எனக்கா? ஆமா. ஆனா இந்த பூ இப்ப நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். நாளைக்கு கடவுளா பார்த்து உன்கிட்ட கொடுப்பாரு. என்ன பெரியயா சொல்றீங்க? நாளைக்கு எனக்கும் மித்ராக்கும் உனக்கும் பாலாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்ல. அந்த நிச்சயதார்த்தத்துல நானா கொடுக்காம எல்லாரும் முன்னாடி இந்த பூ உனக்கு கிடைக்கும். அப்படி நாளைக்கு இந்த பூ உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா நீயும் நானும் தான் ஒன்னா சேர போறோம்னு நீயே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பெரியயா நடக்கும்? நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கையோட இருப்பண்டாட்டி. வேண்டாம் பெரியயா, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பூ கிடைக்காம போச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது பெரியயா. பயப்படாத, நம்பிக்கையோட தைரியமா இரு. இந்த பூ கண்டிப்பா உன் கைக்கு வந்து சேரும். அப்ப நீயே தெரிஞ்சுப்ப நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். வா. என் ரூம்குள்ள வந்தவன் யாரா இருக்கும்? கையில கிடைச்சத திருட வந்தவனா
இல்ல என் ரூம்ல இருந்து எதையாவது குறிப்பா திருட வந்தவனா? வீட்ல இத்தனை பேர் இருக்கும்போது குறிப்பா அவன் என்ன மட்டும் குறி வச்சிருக்கான். அவன் யாரா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கு. ரூமுக்குள்ள திருடன் வந்துட்டான்னு கத்தி கூப்பாடு போட்டு ஊரை எல்லாம் கூட்டிட்டு இவ என்ன கார்டன்ல வந்து நின்னு யோசிச்சிட்டு இருக்கா? ஒருவேளை இவளே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி டிராமா பண்றாளோ? ஒன்னும் புரியல, குழப்பமா இருக்கு. மித்ரா, ஆண்டி, என்ன ரூம்குள்ள வந்தது யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இத்தனை செக்யூரிட்டிய மீறி திருடன் உள்ள வந்தது மட்டும் இல்லாம யார் கண்லயும் படாம தப்பிச்சு போயிட்டானே ஆண்டி. அதான் மித்ரா, எனக்கும் குழப்பமா இருக்கு. வந்தவன் யாரா இருக்கும்? கூடிய சீக்கிரம் நான் அவனை கண்டுபிடிக்கிறேன். அவன் யாரு என்னன்னு தெரியல. ஆதி, ஆதி இந்நேரத்துக்கு இந்த சமையல்காரி எங்க கூட்டிட்டு போயிட்டு வரான்னு தெரியலையே. நாளைக்கு காலையில எனக்கும் ஆதிக்கும் நிச்சயதார்த்தம். இந்த சமையல்காரிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆதி கூட ஒன்னா கார்ல வெளியில போயிட்டு வருவா. இவள என்ன பண்றான்னு பாருங்க. ஏய் நில்லு, என்ன பண்ண போற? கோவம் நியாயம்தான், ஆனா அந்த கோவத்தை காமிக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. உன் நிச்சயதார்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த சமையல்காரிய மொத்தமா ஒழிச்சு கட்டுறேன். இங்க பாரு, பொறுமையா இருந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அப்பதான் அவங்க எங்க போயிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். வா வா வா. சரிங்க ஆண்டி. ஏன் இன்னும் சோகமா இருக்கு? நான் எப்பவும் உன் முகத்துல சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும். சந்தோஷமா இரு. உங்களுக்காகவாவது நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் பெரியயா. ஆனா என்னால முடியல. சந்தோஷமா இருப்படி. நம்ம ஒன்று சேருவோன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. உன் மனசுலயும் அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்ம 2 பேர் நம்பிக்கையும் நிச்சயமா நாளைக்கு நம்மள ஒன்று சேர்க்கணும். என்ன பொண்டாட்டி? பொண்டாட்டியா? நான் இவ்வளோ நம்பிக்கையோட பேசுறேன், ஆனா இன்னும் உன் முகத்துல குழப்பம் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் வாங்கியிருக்கேன் இந்த குண்டுமல்லி நாளைக்கு கண்டிப்பா உன் கைக்கு வந்து சேரும். இந்த பூ உன் கைக்கு வந்து சேர்ந்தா கண்டிப்பா நம்ம தான் ஒன்று சேருவோம். அதான் கடவுளோட விருப்பமும் அதான் நடக்கும்னு அர்த்தம். என்ன இப்படி பார்க்குற? நாளைக்கு நீயே புரிஞ்சுப்ப. இப்போ தைரியமா வீட்டுக்கு போ.
கேட்டியா மித்ரா? அவங்க இங்க போயிட்டு வந்திருக்காங்கன்னு இப்ப புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா ஆண்டி? சரி வா, அவன் பூவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், என்ன பண்றான்னு பாப்போம் வா. டான்ஸ் போட்டியில பார்வதி ஜெயிச்சிட்டா அம்மா பார்வதியை மூத்த மருமகளா ஏத்துப்பாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அம்மா போட்டியில தோத்து போன மித்ரா தான் மூத்த மருமகன் முடிவு பண்ணது இல்லாம பார்வதிக்கு வேற மாப்பிள்ளையோட கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. பார்வதியை நான் விரும்புறேன். என் மனசுக்குள்ள பார்வதி மேல காதல் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சது நீங்க தான். என் காதல் கண்டிப்பா நிறைவேறும். பார்வதி நானும் கண்டிப்பா ஒண்ணு சேருவோன்னு நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நான் இல்லாம பார்வதிக்கோ, பார்வதி இல்லாம எனக்கோ வாழ்க்கை கிடையாது. நீங்க என்ன கைவிட மாட்டீங்க, என்னையும் பார்வதி ஒண்ணு சேர்த்து வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை விட பார்வதிக்கு தான் உங்க மேல நம்பிக்கை ஜாஸ்தி. பார்வதி கிராமத்துல இருந்து வந்த அப்பாவி பொண்ணு. இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கா. நானும் பார்வதி ஒண்ணு சேரணும். இங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். பார்வதி மனசுல நம்பிக்கை வரணும்னா உங்க காலடியில் வச்சிருக்க இந்த மல்லிப்பூ நாளைக்கு பார்வதி கையில போய் சேரணும். இந்த பூ பார்வதி கைக்கு போய் சேர்ந்தாதான் நான் பார்வதிக்கு கொடுத்திருக்க நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குன்னு நாங்க புரிஞ்சுப்போம். வெளியே கூட காட்டிக்க மாட்டேன். அதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றீங்களா ஆண்டி? நோ, என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது.
அந்த பார்வதிய சும்மா விடக்கூடாது. அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இப்ப எதுவும் பண்ண வேண்டாம் மித்ரா. நாளைக்கு அந்த மல்லிகைப்பூ அவ கைக்கு சேராம பண்ணிட்டாலே போதும். அவ இடிஞ்சு போயிடுவா. அந்த அடி அவளால தாங்கிக்க முடியாது. கரெக்ட் ஆண்டி. பூவை அவளுக்கு கிடைக்காம செய்யறதுதான் நாம அவளுக்கு கொடுக்கிற சரியான தண்டனையா இருக்கும். அந்த பூ அவ கைக்கு போய் சேராம பாத்துக்க வேண்டியது என்னோட வேலை. என்ன மீறி எப்படி அது அவ கைக்கு போகுதுன்னு நான் பாக்குறேன். நீ வா. ம், இன்னுமா வந்துகிட்டு இருக்காங்க? அத்த, ஆதி மாமா என்கேஜ்மெண்ட்டுக்கு யாராவது விஐபி வராங்களா என்ன? வாசலே பாத்துட்டு இருக்கீங்க. ம், ம். அத்த, யாராவது விஐபி வராங்களா? வாசலே பாத்துட்டு இருக்கீங்க. இவ ஒருத்தி சும்மா விஐபி விஐபின்னு. ஏண்டி விஐபி வந்தாதான் வாசல பாக்கணுமா? நான் சம்பந்திங்க வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சம்மந்தியா? ஓ, மித்ராக்காவோட அப்பா அம்மா சொல்றீங்களா? ஆமா, ஏன் இன்னும் அவங்க வரல? சம்மந்தியா? ஓ, மித்ராக்காவோட அப்பா அம்மா சொல்றீங்களா? ஆமா, ஏன் இன்னும் அவங்க வரல? ம்ம். ஒரிஜினல் அப்பா அம்மாவா இருந்தா பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்த்து ஓடி வந்திருப்பாங்க. இதுங்க டூப்ளிகேட் தானே. ஆடி அசைஞ்சு மெதுவா தான் வருவாங்க. வரட்டும். என்னத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடி. அவங்க மும்பைல இருந்து வரணும்ல. ஃப்ளைட் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் மித்ரா மித்ரா வா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. என்ன ஆண்டி, வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. நீ இன்னில இருந்து மணப்பொண்ணு இல்லையா? அதான் உன்னை வரவேற்று பழகிட்டு இருக்கோம். மித்ராக்கா, இப்பவே உங்க முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. கல்யாண கலையெல்லாம் வந்துருச்சு. இன்னும் மித்ராவோட அப்பா அம்மா தான் வர காணோம். ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் எனக்கு கால் பண்ணிட்டாங்க ஆண்டி. இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அக்கா வந்துட்டு இருக்காங்க. வந்தது வராதுன்னா உங்க அப்பா அம்மா எங்கன்னு தான் கேட்க போறாங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? ஓகே. சரி வா வா வா. மித்ரா, ஆண்டி, என்ன இன்னும் உங்க அப்பா அம்மாவை காணோம்? நிச்சயதார்த்தம் உங்களுக்கு தெரியும்ல? ஆ தெரியும் ஆண்டி. சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டாங்க. இப்ப வந்துருவாங்க ஆண்டி. சரி, ஃபோன் பண்ணி பாரு. ஆ ஓகே ஆண்டி. மித்ரா, டாடி, come on. ஹாய் டாட். ப்ரோ, உனக்கு மித்ராக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நாங்க இங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கோம். நீ எந்த வித டென்ஷனே இல்லாம இவ்வளவு கூலா ஜாலியா இருக்க. அதானே, தலைக்கு மேலே போயிடுச்சு. இந்த ஜான் போனா என்ன முளம் போனா என்னன்னு சொல்லுவாங்களே, அந்த மைண்ட் செட்டில் இருக்கியா? என்ன அப்படி பார்க்குற? வேற வழி தெரியாம நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. டேய், இப்போ என்ன கல்யாணம் நடக்க போகுது? இல்லை மித்ரா கழுத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்ட போறேனா? நிச்சயதார்த்தம் தானே நடக்க போகுது. நானும் பார்வதியும் ஒன்னா சேருவோமா மாட்டோமான்னு நிச்சயதார்த்தத்தில் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். டாஸ்கா? ஒருவேளை நான் அந்த டாஸ்க்ல ஜெயிக்கலனா எனக்கு டென்ஷன் வரலாம்.
என்ன டாஸ்க் ப்ரோ? நிச்சயதார்த்தத்துல பொண்ணுக்கு தலைக்கு வச்சுக்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து பூ கொடுப்பாங்கல்ல, ஆமா. அந்த பூவை நான் தான் வாங்கி வச்சிருக்கேன். நீ பூ வாங்கி வச்சிருக்கியா? என்ன ப்ரோ சொல்ற? அந்த நிச்சயதார்த்தத்துல நானா கொடுக்காம எல்லாரும் முன்னாடி இந்த பூ உனக்கு கிடைக்கும். அப்படி நாளைக்கு இந்த பூ உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா நீயும் நானும் தான் ஒன்னா சேர போறோன்னு நீயே தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ஆதி. ப்ரோ ஏற்கனவே நாங்க டென்ஷனா இருக்கோம். இதுல அன்னைக்கு நீ வாங்கி வச்சிருக்கிற பூ போய் சேர்ற வரைக்கும் எங்களுக்கு டென்ஷனே குறையாது ப்ரோ.